வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இந்த சேனல் வழியாக சொல்லிக் கொண்டு வருகின்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுகின்ற விஷயமாகத்தான் மேக்சிமம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பெரிய நம்பிக்கை. உங்களுக்கு அது கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, இந்த கிரக சேர்க்கை இருந்தா நீங்க பணம் கொடுத்தா திரும்பி வராது அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்க்க போறோம். நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வரமாட்டேங்க சார், அதுக்கு ஏதாவது ஒரு பதிவு போடுங்க, நாங்க கொடுக்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நிறைய பேர் நிறைய முதலீடுகளை பண்ணிட்டு அவ்வளவு பணம் வரும் இவ்வளவு பணம் வரும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு அவ்வளவு பணம் வரும் இவ்வளவு பணம் வரும் அப்படின்னு ஒரு கனவுகளோடு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். என்னை பொறுத்தளவுக்கு பணம் கொடுத்தா திரும்பி வரணும், வரலைன்னா அது கொடுக்கக்கூடாது, அதான் உண்மை. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கே வெளிச்சம். அது கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் சரி, பணம் கம்மியாக சம்பாதிக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, பணம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருக்கும் அது ஈஸியாக கிடைச்சிடாது. எப்பவுமே பணம் இருக்காதுங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் இறைவன் கொடுப்பார், பயன்படுத்தி சேர்த்து வச்சுக்கணும் புத்திசாலித்தனமா. அப்படி இல்லைன்னா கால் நீட்டி உட்கார்ந்து அழுதாலும் வேலை நடக்காது, அதான் உண்மை. அப்ப பணம் வரும் காலம்னு ஒன்று இருக்கு, பணத்தை சேர்த்து வைக்கிற அமைப்புன்னு ஒன்று இருக்கு, பணம் கொடுத்தா வராதுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பணம் கொடுத்தா யாருக்கு வராது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சார், பணத்துக்கான கிரகம் 2 பேர். ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். சுக்கிரன் லட்சங்கள் ஆயிரங்கள்ல புழங்குற பணம், குரு கோடிகளில் புழங்குகிற பணம். குரு தங்கத்தில் முதலீடு செய்வது, இதெல்லாம் குருவோட வேலை. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறதுக்கு குருவோட வேலை. அப்ப இவங்கெல்லாம் உங்க ஜாதகத்துல கெடாம இருக்கணும். சார், கெடாம இருக்கணும்னா என்ன சார் அப்படின்னா, உங்க லக்னத்துக்கு குருவோ சுக்கிரனோ நீசமாகக்கூடாது. முதல்ல 2 பேரும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. அப்படி அஸ்தங்கமானா உங்களால பணம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது. அந்த வரவு செலவுல சிக்கல் இருக்கும். ஒரு பக்கம் பணம் கேட்டாலும் கிடைக்காது, நீங்க யாருக்காவது கொடுத்துருந்தாலும் திருப்பி உங்களால வாங்க முடியாது. அதுக்கப்புறம் உங்க லக்னம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த 2ஆம் அதிபதியும் போய் நல்ல நிலையில இருக்கணும். அந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பெல்லாம் இருக்கணும். இந்த 2ஆம் அதிபதிக்கு பாதகாதிபதி தொடர்பு வந்துருச்சுன்னா, சனியோட தொடர்பு வந்துருச்சுன்னா, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களால திருப்பி வாங்க முடியாது. இதெல்லாம் ஆராய்ச்சி, என்னுடைய ஆய்வு. நீங்க உங்க அப்ளை பண்ணி பாருங்க, ஜாதகத்துல நச்சுன்னு இருக்கும். அப்போ பணம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாத சூழல் இருக்கும். அதே போல யாருக்கெல்லாம் 2ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கோ அவங்களும் பணம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது. சுக்கிரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலும் பணத்தை இழக்க நேரிடும், பணம் கொடுத்தா வராது. இந்த 5 விதிகள் தான் நான் இப்ப சொல்லியிருந்த இந்த 5 விதிகள் தான் முக்கியமான விதிகள். இவங்கெல்லாம் பணம் கொடுக்கல் வாங்கல. இவங்க சிலர் ஃபைனான்ஸ் தொழில் கூட பண்ணிட்டு இருக்கலாம். சிலர் ஆட்டோ ஃபைனான்ஸ் பண்ணலாம், வட்டி வரவு செலவுகள் பண்ணலாம். சிலர் ஒரு பார்ட்னர்ஷிப்காக பணம் கொடுக்கலாம், ஒரு தொழிலில் முதலீடு பண்றதுக்காக ஒருத்தரை நம்பி பணம் போடலாம், இல்லை உறவுகளுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் கொடுக்கலாம். ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்கணும் தான், நமக்கு இருக்கிறத மீறி இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் பணம் கொடுப்பாங்கன்னு பழகக்கூடாது, ஒருத்தர் பணம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வரணும்னு விதி இருந்தா வரும், இல்லைன்னா வராது. உங்களுக்கு பணம் வரும் காலம்னு ஒன்று ஜாதகத்தில் இருக்கு, அது இருந்தால் தான் நீங்க சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. இதெல்லாம் விட்டுட்டு அவரு 50 கோடி சம்பாதிச்சிட்டாரு, இவர் 50 லட்சம் சம்பாதிச்சிட்டாரு, நான் பார்க்க பஸ்ல போயிட்டு இருந்தாரு, இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்காருன்னா அதுக்கு வயிறு எரிஞ்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் பிராப்தம், அவர் நல்லா இருக்காரு. உங்க சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்கன்னா அது இருக்கட்டும், அவங்களுடைய நல்ல நல்ல டைம். இப்போ என்னைக்கு நம்ம இன்னொருத்தரை பார்த்து நமக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு மட்டும் இருக்குதேன்னு நினைக்கிறோமோ, அன்னைக்கே நம்ம கீழே போயிட்டு தான் இருப்போம், மேலையெல்லாம் வர முடியாது. அது அவங்களுடைய பிராப்தம் சார். அவங்களுடைய பிறக்கும் போதே எழுதப்பட்ட விதி, ஜனன விதி.
நீ இந்த காலத்துல 40 வயசுக்கு மேல 100 கோடி சம்பாதிப்ப, 40 வயசுக்கு மேல 1 கோடி சம்பாதிப்ப, 40 வயசுக்கு மேல எல்லாத்தையும் இழந்துருவ, என்னதையாவது ஒண்ணு இருக்கும், இல்லாமையெல்லாம் போகாது. அதை விட்டுட்டு ஒருத்தர் கீழே போயிட்டா சந்தோஷப்படுறது, நம்மளை விட மேலே போயிட்டாங்களேன்னு பொறாமப்படுறது, அவங்கள விட நம்ம கீழே இருக்கிறமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்றது அவசியமே இல்லைங்க. நீங்களோ நம் பக்கத்து வீட்டுக்காரங்களோ எல்லாம் மாற்ற முடியாது. நான் தான் சொல்றேனே, அது பிராப்தம், விதி, எழுதப்பட்டது. இதுக்கு நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சக்தி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த வாழ பழகிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்மளால 2 இட்லி சாப்பிட முடியும்னா பிரியாணி சாப்பிட்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம பிராப்தம் அதுதான். நான் பிராக்டிக்கலா உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நமக்கு என்ன கொடுக்கணும், நம்ம சக்திக்கு என்ன பணம் வரணும், உங்க ஜாதகத்துக்கு என்ன பணம் வரணும்னு அமைப்பு இருக்கும். அதுதான் வந்துகிட்டு இருக்கும். அதை தாண்டி பெரிய கனவுகள், பெரிய கற்பனைகள், பெரிய கோட்டைகளை கட்டுவது என்பது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுக்காக உழைக்காம இருக்கக்கூடாது, ஒரு இலக்கு இல்லாம வாழக்கூடாது, ஒரு எய்ம் இல்லாம வாழக்கூடாது. அது சத்தியமா வேணுங்க, அது இருந்தாதான் மனுஷன். ஆனா அந்த இலக்கு உங்களை சார்ந்து, உங்கள் வளர்ச்சியை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். அடுத்தவங்களை பார்த்து உங்க இலக்கை நீங்க நிர்ணயிக்காதீங்க. உங்களுக்கான இலக்கை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் உண்மை. அவங்க ஒரு கார் இன்னோவா வாங்கிட்டாங்க, நான் வாங்காம இருக்கேன், நான் சாதாரண ஆக்டிவால போயிட்டு இருக்கேன்னா நோய் பிராப்தம் இல்லை, நமக்கு அதான் தலையெழுத்து அப்படின்னு நம்ம டிராவல் பண்றது புத்திசாலித்தனம். ஆனா நானும் இனோவா வாங்குவேன், நானும் வேற பெரிய அளவுல கார் வாங்குவேன், பிரம்மாண்டமா ஜெயிப்பேன் அப்படின்னு உங்க எண்ணங்களை நீங்க வையுங்க. அது தப்பு கிடையாது சார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறைய கிளைண்ட் அடுத்தவர்களை போல் வாழ வேண்டும் என்று தன்னை ஏமாற்றிக் கொண்டவர்கள் அதிகம். வேண்டவே வேண்டாங்க. பேராசை என்பது ஒரு மனிதனை குழி தோண்டு புதைத்து விட்டு சென்று விடும். அதான் சொல்றேனே, உங்களுக்கான பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்கும். காசு சேர்ற நேரம்னு ஒன்று இருக்கும், பணம் சேர்ற நேரம், பணத்தை சேமிக்கிற நேரம்னு ஒன்று வரும். அப்பத்தான் நடக்கும். நிறைய பேர் பார்த்துருப்போம், ஒரு பெரிய புகழோடு இருந்திருப்பாங்க, பிரம்மாண்ட புகழோடு. இடையில ஒரு 7 வருஷம் 10 வருஷம் காணாம போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பிளானட்ஸ், தசா புத்தி. அப்போ பணம் வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் நமக்கு. அது என்னன்னு பார்த்து உங்க அருகில் இருக்கிற ஜோசியர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. இல்லை உங்க நண்பர்கள் யாராவது ஜோதிடர்களா இருந்தா, குடும்ப ஜோதிடர்கள் போய் தெரிஞ்சுக்குங்க. சார், நான் ஒரு முதலீடு பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுதான், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இயங்குறதா புத்திசாலித்தனம். வாழலாமா வளரலாமா 2 அமைப்பு இருக்கும் ஒரு ஜாதகத்துல. வாழலாம் சார் அப்படிங்கிற கேடர்ல இருந்தீங்கன்னா அதுக்கான உழைப்பை மட்டும் போட்டு அடுத்து போயிட்டே இருங்க. உள்ள கொண்டு போய் பணத்தை போட்டு லாக் ஆயிடுறீங்க. இல்லை சார், இந்த வளர்ச்சிக்கான காலம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு உயரத்துக்கு வாங்க. இன்னும் சொல்றேன், பிரம்மாண்டமா நீங்க வளர்ந்து ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். நான் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், என் அலுவலகத்தில் நான் காலையில தீபம் ஏற்றும் போதே வர்ற கிளைண்ட் என்னை விட பல மடங்கு நல்லா இருக்கணும், ஜெயிக்கணும் தான் தீபமே ஏத்துறேன். இது உண்மை. என்ன காரணம்? நீங்க நல்லா இருக்கும் போதுதான் நான் நல்லா இருக்க முடியும். நீங்க போய் நிறைய கிளைண்ட்ஸ் சொல்லுவீங்க, சார்கிட்ட பாக்குறாங்க, போய் பாருங்க. நீங்க கெட்டு போனீங்கன்னா நான் எப்படி சார் நல்லா இருக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். அதனால பொதுவாகவே இன்னொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மனம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனசு தான். அப்போ உங்க சந்ததிகள் நல்லா இருக்கும். இப்போ பாரு, என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? எந்த ஒளிமறைவும் இருக்காதுங்க. போகும்போது ஒன்றும் கொண்டு போக போறதில்லை, எந்த ஒளிமறைவும் இருக்காது. அதிகபட்சம் என்ன, ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்போமா? அதான் நிதர்சனம். இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு, மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுவோம் சார். இன்னுமே இந்த கலையை ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த சேனல்ல எவ்வளவு தூரம் பேசணுமோ பேசி எல்லாம் பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. ஸோ எனிவே, பணம் கொடுத்தா திரும்ப வராதுன்னு சில ரூல்லாம் இருக்கு. அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஜாதகத்துல. ஆரம்பத்துல இந்த வீடியோ மறுபடியும் போட்டு பாருங்க. அதன்படி இருந்தால் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க. இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி.
தொடர்ந்து அந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.